வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஒரு பக்கம் நம்ம விஜய் தம்பி இருக்காருல, அவர் இருந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகை நீ எதுக்கும் கவலைப்படாத, கரெக்டாக நம்ம விஜய் தம்பியை நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவர் என்னதான் கோவப்பட்டாலும் அவர் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பாட்டி பேசின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லி இருந்து அழுதுன்னு இருக்காங்க. என்னடா இது, நம்மளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தினே இருக்கிறாங்களே, நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது எல்லாருக்கும் இலக்காரமாக போச்சா, நம்மளை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்தி இந்த அளவுக்கு மேலும் மேலும் நொறுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. சரி இதுக்கு மேலே அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார்மல்லி தேவையில்லாத என் விஷயத்தில் தலையிட்டு இருந்தால் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எதனா தெரிஞ்சுன்னு தேவையில்லாமல் பண்ணின்னு இருந்தால் அவ்வளோதான், இப்போயே உனக்கு வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மேலும் மேலும் அவங்க மனசை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே பொறுத்தது போதுடா, இதுக்கு மேலே தாங்க முடியாதுடா, இதுக்கு மேலே எல்லாம் நான் பொறுத்து நிற்க மாட்டேன், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் ஒரு பக்கம் அழுந்துன்னு போயிடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி வருதுங்க. என்னடா அது, நம்ம மல்லியை அழ வச்சு அப்படி என்னடா ஒரு குளிர்காயார் சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, காலம் நேரம் சூழ்நிலை எல்லாமே நம்ம மல்லிகைக்கு எதிராக இருக்குங்க. அதனால் மல்லி மாட்டின்னு முழிக்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துருச்சு, இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பார்க்க முடியாதா என்ன? எல்லாத்துலேயும் நாம தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு தான் ஜெயிக்க முடியும். எடுத்த உடனே ஜெயிக்கணும்னா யாராலையும் முடியாது. அது போல தான் இங்கேயும் எவ்வளவோ அடிபட்டுருச்சு, இதுக்கு மேலே நான் படுறதுக்கு பார்த்துக்கலாம் டே அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க வந்து அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, நான் இருக்கேன் உங்களுக்கு, என்னை தவிர வேறு யாரும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரையும் உங்களை இந்த வீட்டை விட்டு யாராலையும் அனுப்ப முடியாது, அப்படி நான் வீட்டை விட்டு நீங்கள் போனீங்க அடுத்த செகண்ட் உங்கள் கூட நானும் இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பாசமாக பணிவாக சொல்லின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது, எப்படியோ ஒன்றுடாப்பா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம செல்லக்குட்டி அருமை சிங்கக்குட்டி ஒருத்தர் இருக்காருங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தியா, பேபே சரப்பாம்பே பேபே நாக, அவங்க ரெண்டு பேரும் நியூ இயரை முன்னிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பரிசு தரலான்னு சொல்லிட்டு வராங்க. என்னடா இது, உலக அதிசயத்தில் ஒரு அதிசயம் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தானே இருக்குது. என்னக்கா பண்ணுறது, நியூ இயர் இல்லை, அதை முன்னிட்டு கொஞ்சம் பரிசெல்லாம் தரலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க. பரிசு கொடுப்பாங்களா, என்னென்ன பரிசு கொடுக்க போகிறாங்க, ஏது கொடுக்க போகிறாங்கன்ற விவரம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட்லாம் வந்து கொண்டே இருக்கும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் எவ்வளவோ பார்த்துட்டோம், பரிசு கொடுக்குது இதோட மேட்டரடா பார்த்துக்கலாம், அச்சு தூக்கடா தலைவா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. பாப்போம் இன்னும் என்னென்ன பரிசெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க, எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இந்த புது நியூ இயரில் எல்லாம் இருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். எப்படி இருந்தாலும் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முயற்சியை போட்டுக்கொண்டே இருப்போம். என்னதான் முயற்சியை போட்டாலும் என்னதான் அவர்கிட்ட போட்டாலும் வாழ்க்கை மாறுற மாதிரியே தெரியாது. திருப்பியும் அடுத்து 2026 வரும், அப்பயும் மாறும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக எல்லாரும் இருப்போம். இதுதான் வாழ்க்கையோட நியதிங்க. எப்போ மாறும் எந்த செகண்டில் மாறும்னு தெரியாது, நியூ இயர் மட்டும் மாறினே தான் இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகேன்.